வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம இளமையை பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ரெசிபிஸும் நிறைய நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம். இன்னைக்கு டாக்டர் நம்ம கிட்ட என்ன ரெசிபியோட வந்திருக்காருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ டாக்டர் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் முழுக்கவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். இன்னைக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம ரெசிபி பண்ண போகிறோம் டாக்டர்? இஞ்சியை வச்சு தான் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த காயகல்பத்தில் எல்லா சிதறுகளும் தவறாமல் குறிப்பிடக்கூடிய ஒரு பொருள் இஞ்சி அப்படிங்கிறது. அதனால் அந்த இஞ்சியை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இன்னைக்கு உணவு என்ன செய்ய போகிறோம் டாக்டர்? இஞ்சின்னு சொல்லியாச்சு. இஞ்சி வச்சு நிறைய நம்ம பண்ணியிருக்கோம், டீ போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வச்சு அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. ஏன்னா இது இளமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சிறப்பான உணவை நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுனால இஞ்சி சீரக உருண்டை அப்படின்றதுக்கு பேர் வச்சுருக்கிறோம். இஞ்சியினுடைய தன்மைகள் கெடாமல் அதை நம்ம உருண்டையாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதை அவங்க உடலை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டுமே சீரகமும் சரி இஞ்சியும் சரி குடலுக்கு ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டுமே அந்த மாதிரியான பொருள் தான் டாக்டர். நிறைய நீங்களே சொல்லி தான் எங்களுக்கே அது நிறைய விஷயம் தெரியும். ஸோ அதை வச்சு எப்படி இந்த உருண்டை செய்ய போகிறோம்? இப்போ இஞ்சி தோல் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இஞ்சிக்கு புற நஞ்சுன்னு பேர். அதனால் தோல் முழுமையாக நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடி துண்டுகளாக வெட்டிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பசு நெய், சுத்தமான பசு நெய் விட்டு அந்த இஞ்சியை நல்லா பொரிச்சிடும். அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா பொரித்து அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கு 2 பங்கு அதே சட்டியிலேயே, நம்ம புதுசாக நெய் விட வேண்டாம், அந்த லேசாக போட்டு அந்த நெய்யில் மேலேயே சீரகத்தை போட்டு இளம் வறுப்பாக இருக்கணும். லேசாக மனம் வந்த பிறகு சட்டியை விட்டு அந்த சீரகத்தை தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு நல்லா பொடிச்சிடணும். இந்த இஞ்சி சீரகம் ஏலக்காய் 3ஐயும் பொடிச்சிட்டு பனை வெல்லத்தை வடிகட்டி கரைச்சி வடிகட்டி பாகு காய்ச்சி இதில் போட்டு பொடிச்சிடலாம். சுத்தமான பனை வெல்லமாக இருந்ததுன்னா நம்ம கரைச்சி பாகெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை. அப்படியே பொடிச்சு இதோட போட்டு சேர்த்து நல்லா அரைச்சி உருண்டை ஊட்டிடும். அது பண்ணிடலாம். ஏன்னா நெய்யுடைய பசை இருக்கிறதுனால உருண்டை மாதிரி வந்துடும். இதுதான் இஞ்சி சீரக உருண்டை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வித்தியாசமான ஒரு செய்முறையாக இருக்குது டாக்டர். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இளமையும் நம்ம அந்த வாரம் முழுக்கவே பார்த்துட்ருக்கோம். இளமையை கொடுக்கக்கூடியதுன்னு எத்தனை வாட்டி எடுத்துக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது? ஒரு நாளைக்கு காலையில் மட்டும் ஒரு உருண்டை எடுத்தாலே போதுமானது. இது பலன்கள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக இஞ்சி தேன் ஊறல் அல்லது இஞ்சி சாறு பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் சொல்லப்பட்டிருக்கு. இஞ்சியினுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதை முறையாக பயன்படுத்துறதுக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். வழக்கமான இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அரைச்சி சட்னி பண்ணுவோம், குழம்புல போடுவோம், அல்லது வேறு ஏதாவது பண்ணி சாப்பிடுவோம். இதெல்லாம் அதனுடைய மற்ற நன்மைகளுக்காக நம்ம பயன்படுத்துறது. அதாவது வயிற்றினுடைய காற்று நீக்கும்னு சொல்லியிருக்கோம், குடல் இயக்கத்தை சீர்படுத்தி அதை நச்சுத்தன்மையை வெளிப்படுத்தும்னு பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி இஞ்சிக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள் பெறணும்னா அதை முறைப்படி பக்குவப்படுத்தி நம்ம பயன்படுத்தணும். அதில் ஒரு முறை தான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது. அந்த முறையாக பக்குவப்படுத்தி பயன்படுத்தும் போது அந்த இஞ்சியினுடைய உயர் பண்புகள் உடம்புக்கு கிடைச்சி பல நன்மைகள் கிடைக்கும். உயர் பண்புகள் அப்படிங்கும்போது உடம்பில் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை சீர்படுத்துறதுக்குன்னு கட்டுப்படுத்தக்கூடிய பல சிறப்பு உறுப்புகள் இருக்குது. மூளையில் எடுத்துட்டோம்னா பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அதுக்கு கீழே அட்ரினலின், அந்த மாதிரி அட்ரினல் சொல்லக்கூடிய அட்ரினல் கிளாண்ட்ஸ், கோனாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்க ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி. இதையெல்லாம் சீராக இயங்கிட்டுச்சுனாலே போதும். உடம்புல ஏதாவது நோய் நிலை வந்தால் கூட அதை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். அந்த உறுப்புகளை மிகவும் குறிப்பாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த இஞ்சிக்கு உண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டாக்டர். நான் இப்போ அதை செஞ்சு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஸோ நேர்களை இப்போ நம்ம இஞ்சி சீரக உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம இளமையை பாதுகாக்க உதவக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இஞ்சியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இஞ்சி, ஏலக்காய், சீரகம், பனை வெல்லம். ஸோ இது ஒரு ஸ்வீட்டான டிஷ், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் விடணும். நெய் விட்டுட்டு நம்ம இஞ்சியை நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ நெய் விட்டுருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி ஆட் பண்ண போகிறேன். இதில் இருக்க ஈரப்பதம் முழுசாக போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் சீரகம்,
ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா திரும்ப இதே பேனில் நான் பனை வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு பனை வெல்லத்தை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே போயிடும். நான் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பனை வெல்லம் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே வந்தோம்னா கட்டியான பதத்துக்கு வரும். அந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இளம் சூட்டோட நம்ம ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சிடலாம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஈரப்பதம் போகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி அந்த பதத்தில் தான் நம்ம இது எடுக்கணும். ஸோ நம்ம அரைக்கும் போது பொடியாக வரும், உதிரி உதிரியாக. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த பபிளாக வரதுலேருந்தே நமக்கு தெரியும் தண்ணி நல்லா இதில் வந்து இதாகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு தண்ணி. ரொம்ப கருப்பாகிடக்கூடாது. நம்ம நல்ல இளம் சிவப்பாக தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா அது நம்ம சாப்பிடவே கூடாது. ஸோ நான் விடாமல் கிளறிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. ஸோ நல்லா ஏன்னா இது ஃப்ரை பண்ணும்போது எனக்கு தெரியுது பொரிஞ்சது மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ என்னால் அது ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஏலக்காவை சேர்க்க போகிறேன். அதுக்கு அடுத்ததாக சீரகப்பொடி, ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுமே நம்ம ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை ஆற வைக்கிறேன். நமக்கு கமர்கட்டெல்லாம் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இது கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதே பேனில் பனை வெல்ல கரைசல் சேர்க்க போகிறேன். நான் பனை வெல்லத்தை அப்படியே சேர்க்கலைன்னா மண் இருக்கக்கூடாது எனக்கு. அதுக்காக நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பனை வெல்லம் ஆட் பண்ணியாச்சு அந்த கரைசலை. ஸோ இதை சுண்டுறதுக்குள்ளே நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இஞ்சி, சீரகம், ஏலக்காய் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஸ்மெல் வருது இப்போவே எனக்கு சீரகத்தோட ஸ்மெல்லு. நான் எத்தனை கேட்டால் சீரகத்தை நான் ஃப்ரை கூட பண்ணலை. இதில் ஆட் சும்மா அந்த சூட்டில் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுலேயே எனக்கு நல்ல ஸ்மெல் வருது. ஏலக்காயும் நமக்கு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லும்போது ஏலக்காய் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிரைண்ட் ஆகிடுச்சு. மீன்வைல் எனக்கு இந்த வெல்லமும் நல்லா சுண்டி பாகு பதத்துக்கு கிட்டத்தட்ட வரப்போகுது. நான் இந்த டைமில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை விடாமல் நல்லா இப்படி கிளறிட்டே வரணும். ஹல்வா பதத்துக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு பனை வெல்லம் கரைசல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ நெய் எல்லாமே வெளியில் வந்து நம்ம பேனில் நல்லாவே தெரியுது பாருங்கள் கிளறும்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது இளம் சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம உருட்டிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேன்லேயே நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். நான் இது இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம வச்சுக்க வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது செட்டாக நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து நான் அதை உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வரும் இது. இதில் இருக்க நெய் பார்த்தீங்கன்னா என் கையில் அப்படியே வடியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இளமையாக இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நமக்கு என்னைக்காவது நமக்கு அஜீரண கோளாறு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம இது எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சீரகமும் இஞ்சியும் தான் இருக்குது. நம்ம இஞ்சி சீரகம் நார்மலாகவே வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம எடுத்துப்போம். ஸோ இதை அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி சீரக உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுங்க பாருங்கள், நான் ஆட்டும்போது தெரியுது இது ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்குது. நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இது இளமையாக இருக்க உதவக்கூடிய ஒரு உருண்டை. நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு போகலாம். இஞ்சி சீரக உருண்டை செஞ்சு பார்த்தாச்சு. அதை நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்தோன்னு உங்ககிட்ட சொன்னேன். இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு வந்துட்டோம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கான பதிலை டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ
ஸோ டாக்டர் 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். முதலாவதா பார்த்தீங்கன்னா கணேஷ் தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. இப்போ கடையில எல்லாம் வல்லாரை வந்து சாதாரணமாக கிடைக்குது. ஸோ வல்லாரைங்கிறது நினைவாற்றலை பெருக்கக்கூடியது. ஸோ நாங்கள் வல்லாரை வாங்கிடுறோம், ஆனால் அதை வச்சு நாங்கள் எப்படி செய்யறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறோம். மிஞ்சி போனால் நாங்கள் துவையல் மட்டும்தான் செய்கிறோம், அதை வச்சு வேற என்னெல்லாம் செய்யலான்னு கேட்டிருக்காங்க டாக்டர். நினைவாற்றலை பெருக்கிறதுக்கு வல்லாரையை வந்து பச்சையாக தான் பயன்படுத்தணும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா வல்லாரை கீரையோட தேங்காய் சேர்த்து கொஞ்சம் மிளகும் சேர்த்து நம்ம அப்படியே பச்சையாக மென்று சாப்பிடலாம். ஒன்று. ரெண்டாவது வல்லாரையை அரைச்சி கூழ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த கூழ் மாதிரி பண்ணிவிட்டு அது கூட மோர் கலந்து சாப்பிடலாம். அதே மாதிரி வல்லாரையை அவங்க துவையல் பண்ணி சாப்பிட்றது மாதிரியே வல்லாரை குழம்பு வச்சு சாப்பிடலாம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்குது. குழம்பு பண்ணும்போது லேசாக சூடாகும், அது சில விதமான மாற்றங்கள் அதில் அடைதாலும் கூட அதில் உள்ள சில நன்மைகள் உடம்புக்கு கிடைக்கும். இந்த வல்லாரை கீரையை மிக சிறப்பாக அவங்க பயன்படுத்தி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் பக்குவப்படுத்தி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாறு எடுத்து நல்லா அரைச்சி வல்லாரை பிழிஞ்சு சாறு மாதிரி எடுத்து அதுக்கு சம அளவு பசு நெய் கலந்து அவங்க காய்ச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இளம் காச நோய் தாக்குறது சின்ன குழந்தைங்களுக்கே வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உடல் எதிர்ப்பாற்றலை ரொம்ப சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அந்த நிலையை மாற்றுறதுக்கு இந்த வல்லாரை மிகச்சிறந்த ஒரு உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகா வெள்ளூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப நாளாக எனக்கு இடுப்பு வலி இருக்குது, அது போகவே இல்லை. நான் டெஸ்ட் அதாவது ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா நார்மல் தான் வருது, எனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு அது டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்த அப்புறம் கூட எனக்கு தொடர்ந்து அதுக்கான பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது, எனக்கு பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன தான் தீர்வு? ஏன்னா வேறு எங்கேயுமே எனக்கு இதுக்கு தீர்வே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே பொதுவாக அந்த இடுப்பு வலி வர்றதுக்கான காரணம் என்னென்னா பொதுவான இந்த இடுப்பு பல குறைவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்கேன் எல்லாம் பண்ணி நார்மலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா உளுந்து சுக்குலாம் சேர்ந்து களி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள்னு நிறைய இருக்குது. அதில் பிரண்டை, அது மாதிரி பாசிப்பயிறு, கேழ்வரகு, சில விதமான பழங்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய வழக்கமான பழங்கள், இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்திட்டு கொஞ்ச நாள் பயன்படுத்துனதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்யணும்னா இடுப்புக்கான பயிற்சி முறைகள் செய்யலாம். சாதாரணமாக ஃப்ளாட்டாக படுத்துட்டு 2 காலையும் ஒரு 45 டிகிரி உயரமாக தூக்கி எவ்வளோ நேரம் முடியுமோ நிப்பாட்டி வச்சுருக்கலாம். அந்த காலை தூக்கி வச்சுருந்துட்டு அதே மாதிரி காலை சாதாரணமாக ஃப்ளாட்டாக போட்டுட்டு தலையை மட்டும் இடுப்புலேருந்து தலைப்பகுதி அதே மாதிரி 45 டிகிரி உயரமாக தூக்கி வச்சுருந்துட்டு பழகணும். இது மாதிரி காலுக்கும் தலைக்குமான அந்த உயரம் தூக்கி வச்சுருக்கிற பயிற்சி பழகின பிறகு தலையையும் காலையும் ஒன்றா சேர்த்து தூக்கி வைக்கிற பயிற்சி, இது போட் மாதிரி இருக்கும். இந்த பயிற்சி செய்கிறதன் மூலமாக இடுப்பு பலப்படும். இடுப்பு பலப்படுறது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுவதுமே பலம் ஏற்பட்டு அந்த வலி நீங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கடைகளில் நாட்டு மருந்து கடைகள், சித்த மருந்து கடைகளில் பிண்ட தைலம்னு ஒரு தைலம் கிடைக்கும், காயத்திருமேனி தைலம்னு கிடைக்கும். இது அவங்களுடைய தங்கையோ அல்லது கணவரோ யாராக இருந்தாங்கன்னா தடவி விட்டு வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வலி குறையலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை பார்த்து வைத்தியம் பண்ணிக்கலாம். டாக்டர் அவங்க வந்து ஸ்கேன்லாம் எடுத்தும் கூட எனக்கு நார்மலாக இருக்குன்னா பெயின் மட்டும் இருக்குன்னும் போது என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கும். நிச்சயமாக அவங்க இது மூலிமா ரெமடியை தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இன்னைக்கு இஞ்சி சீரகம் பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க, ஒரு லெக்சரே எடுத்துக்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னீங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி, வணக்கம். ஸோ நேர்களே, நம்ம இன்னைக்கு இஞ்சி சீரக உருண்டை செஞ்சு பார்த்தோம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கான பதிலும் கேட்டு தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு இந்த கான்செப்ட் முடிவடையுது. அடுத்த வாரம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.